ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா Zomato 10 மினிட்ஸ் குயிக் டெலிவரியோட ஃபுல் டீடைல்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க, அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஓகேயா, 10 மினிட்ஸ் டெலிவரியில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு அதில் வந்து எனக்கு போதுமான அமௌண்ட் கிடைக்கல, ஏர்னிங்ஸ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அதில் எக்ஸிட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி ட்ரை பண்ணிட்டு நண்பர்களுக்கு சொல்கிறேன், அது எப்படி எக்ஸிட் அதை விட்டு நீங்கள் நார்மல் டெலிவரிக்கு மாறணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லை, உங்களுடைய Zomato ஆப்பில் வந்து நம்ம உங்கள் ப்ரொஃபைல் இருக்குல்ல, ப்ரொஃபைல் பக்கத்தில் ஒரு கேள்விக்குறி மாதிரி சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ ஹெல்ப் சென்டர் இருக்கும். ஹெல்ப் சென்டர் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து மூணாவது ஆப்ஷனாக வந்து குயிக் டெலிவரி சீன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து ஃபஸ்ட்டு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஆப் டு அவுட் ஆஃப் ஒரு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டர் காமிக்கிறேன். ஓகே, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை வந்து டிக்கெட் ரைஸ் பண்ண சொல்லுவாங்க. டிக்கெட் ரைஸ் பண்ண முடியல என்ன பண்ண தெரியுமா, நீங்கள் நார்மல் டிக்கெட்டில் கிளிக் பண்ணிட்டு ரைஸ் பண்ணிவிட்டு கீழே ஆப்ஷன் இருக்குல்ல, கிளிக் பண்ணிவிட்டு நார்மல் டெலிவரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை வந்து மாற்றி கொடுத்துருவாங்க. தின் 1 டேஸில் எப்படி கண்டிப்பாக மாற்றி கொடுப்பாங்க. ஓகேவா, சண்டே மட்டும் இது நடக்காதுன்னு நினைக்கிறேன், மற்ற நாளில் வந்து உங்களுக்கு இதாகும். ஸோ அப்படி இல்லைன்னா உங்கள் டிஎல்கிட்ட நீங்கள் கான்டெக்ட் பண்ணினாலும் உங்களுக்கு டிஎல் மாற்றி கொடுப்பாங்க. அதுக்கு வந்து முதல்ல டிக்கெட் ரைஸ் பண்ண சொல்லுவாங்க, ரைஸ் பண்ணி தான் மாற்றுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஒரு கம்ப்ளைண்ட் நீங்கள் பண்ணி எனக்கு எனக்கு ஏர்னிங்ஸ் பத்தலை அப்படின்னு சொல்லி நீங்கள் மாற்றினா தான் அது நார்மல் டெலிவரிக்கு மாறும், எக்ஸ்பிரஸ்லேருந்து நார்மல் டெலிவரிக்கு மாறும். ஓகே, இதுதான் காரணம், மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ இதில் வந்து குயிக் டெலிவரியில் எப்போ ஆர்டர் வரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து குயிக் டெலிவரி பொறுத்த வரைக்கும் பீக் டைம் மதியம் 12 to 2 and 2 to 3 இந்த டைமில் கொஞ்சம் ஆர்டர் ஃப்ளோ நல்லாவே இருக்கும். இந்த டைமுக்குள்ளே உங்கள் ஜோனில் கிட்டத்தட்ட 7 இல்லை 8 ஆர்டர் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா, மதியம் மட்டுமே 7 இல்லைனா 8 ஆர்டர் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக பீக் டைமில் ஆர்டர் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி ஈவினிங் வந்து 7 to 9 and 9 to 10 இந்த 10 டைமுக்குள்ளே ஒரு 6 இல்லை 7 ஆர்டர் பார்க்கலாம். ஓகேயா, இந்த 2 டைமில் வர்ற ஆர்டர்ஸும் ஆர்டர் பேயும் ஆர்டர் பே பார்த்தீங்கன்னா ஸோ அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நார்மலாக 3 கிலோமீட்டருக்கு போனீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபா 102 ரூபா வரை கொடுப்பாங்க. ஓகேயா, எப்போன்னா அந்த பீக் டைமில். ஸோ அதுவே வந்து 4 கிலோமீட்டர் ஃபைனலாக போகிறீங்க, அதிகபட்சம் 4 கிலோமீட்டர் போகிறீங்கன்னா உங்களுக்கு 130 ரூபா வரை கொடுப்பாங்க. ஓகேயா, ஆனால் நீங்கள் ரிட்டன் ஜோனுக்குள்ளே வந்தாகணும். ஜோனை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நின்றுட்டிங்கன்னா ஆஃப் ஆயிரும். ஓகேயா, ஸோ அதனால் வந்து அதை நீங்கள் ஜோனுக்குள்ளே வந்தால் தான் அடுத்த ஆர்டருக்கு ட்ரைப் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ரெஸ்டாரண்ட் இருக்கும் உங்களுக்கு பீக் ஹவர்ஸில் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் அதிகமாக ஆர்டர் விழும். ஸோ அந்த ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் நின்றிங்கன்னா உங்களுக்கு உடனே ஆர்டர் ரெடியாக இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ஓகேயா, ஆர்டரே வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கங்கே சுற்றிட்டு இருக்காங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ரெஸ்டாரண்ட்டில் அதிகமாக நீங்கள் ஆர்டர் எடுத்துருப்பீங்க, அந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா அங்கே ஆர்டர் உங்களுக்கு அந்த டைமில் வரும் போய் நின்னீங்கன்னா. ஸோ குயிக் டெலிவரியில் வந்து எத்தனை கிக்ஸ் ஓட்டினா எவ்வளோ இன்சென்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஓட்டுறவங்களுக்கு தெரியும். ஓட்டாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 10 கிக்ஸு ஓகேயா 19 ஆர்டர் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நான் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ண புதுசில் 325 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா 225 ரூபா கொடுக்குறாங்க. ஓகே, வர வந்து இன்சென்டிவ் வந்து கம்மியாயிடுச்சு. ஓகேவா, அதான் நடந்துச்சு. இப்போ வந்து எப்படி சொல்கிறது, வீக்கெண்ட் இன்சென்டிவ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 30 கிக்ஸு 62 ஆர்டர் பார்த்தீங்கன்னா 1150 ரூபா இந்த வாரம் போட்டிருக்காங்க. போன வாரம் பார்த்தீங்கன்னா 1350 ரூபா போட்டிருந்தாங்க. இதே 10 கிக்ஸ்னால் 30 கிக்ஸு 3 நாளைக்கு அண்ட் 62 ஆர்டருக்கு அந்த அமௌண்ட் போட்டிருந்தாங்க. ஓகேவா, இந்த வாரம் அதுவும் கம்மி. இதுதான் வந்து இன்சென்டிவ் மாறும். ரெகுலர் இன்சென்டிவ் வந்து அந்த 325 தான் இருந்ததை இப்போ வந்து 275 மாற்றிட்டாங்க 10 கிக்ஸில். இந்த உங்களுக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை கிக்ஸு ஓட்டலான்னு பார்த்தீங்கன்னா குயிக் டெலிவரி பொறுத்த வரைக்கும் 10 கிக்ஸே அதிகம் தான். அதில் ஆர்டர் வர டைம் 2 டைம் தான், ஒன்று மதியம் பீக் டைம் அண்ட் ஈவினிங் டின்னர் பீக் டைம். இந்த 2 பீக் டைம் மட்டும்தான் ஆர்டர்ஸே அதிகமாக இருக்கும். மற்ற நேரங்களில் 1, 2 அப்படிங்கிறதான் வரும். அது மட்டும் இல்லாமல் 0 கிக்ஸில் நிறைய 0 ஆர்டர் வராமையே கிக்ஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ஆகும். 1 நாள் 2 நாள்லாம் அந்த மாதிரி ஆகும். ஆரம்பித்த புதுசில் நீங்கள் ஃபஸ்ட் நாளே ஒரு சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கிக்ஸ் 0வில் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து பயப்பட்டுறாதீங்க. ஸோ ஆர்டர் வராதுன்னு நினச்சிடாதீங்க, ஆர்டர் வரும். ஸோ கடையை தேடி போய் நின்றிங்கன்னா ஆர்டர் வரும். ஓகேயா, 10 மினிட் டெலிவரியில் நமக்கு என்ன பெனிஃபிட், ஒரு நாளைக்கு எவ்வளோ அதிகபட்சம் ஏர்ன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் அதிகபட்சமாக 1000 ரூபா வரைக்கும் ஆர்டர் ஏர்னிங்ஸ் எடுக்கலாம். அதாவது 12 மணி நேரம் 10 கிக்ஸு 12 மணி நேரம் ஒர்க் பண்ணிங்கன்னா 1000 ரூபா ஆர்டர் பே ஏர்ன் பண்ணலாம். இன்சென்டிவ் ஒரு 300 ரூபா போட்டிருந்தாங்கன்னா 325 ரூபா அது உங்களுக்கு, இல்லைனா 225 ரூபா போட்டால் 225 ரூபா 1300 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மைலேஜ் வண்டியாக வச்சுருந்தீங்கன்னா இல்லை பேட்டரி வண்டி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கான லாபம் இருக்குது. பெட்ரோல் வண்டினா கண்டிப்பாக வந்து எப்படியும் வந்து ஒரு நாளைக்கு 150 ரூபா குறையாமல் பெட்ரோல் பிடிக்கும். ஓகே, அந்த அமௌண்ட் எடுக்கிறதுக்கு இதுதான் வந்து அதில் நீங்கள் எத்தனை ஆர்டர் பார்ப்பீங்கன்னா எப்படியும் 25 ஆர்டர்கிட்ட பார்த்தா தான் உங்களுக்கு அந்த அமௌண்ட்டு ஆர்டர் 1000 ரூபா ஏர்னிங்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இதுதான் உண்மை.
ஒரு கிலோமீட்டருக்கு மேலே நமக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு மேலே சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ ஆமாம் 22 ரூபாயும் வரும், 24 ரூபாயும் வரும். இல்லை பீக் டைமில் மட்டும் பார்த்தீங்கன்னா 30 அல்ல 35 இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு ஆர்டருக்கு வரும் ஒரு கிலோமீட்டருக்கு ஓகேயா. ஒரு கிலோமீட்டர் அதுக்கு மேலே போனீங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். 2 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா 60 ரூபா அந்த மாதிரிலாம் வரும். ஸோ வந்து இதுதான் வந்து குயிக் டெலிவரியோட இது. இந்த குயிக் டெலிவரியை பொறுத்த வரைக்கும் ஜோனுக்கு ஜோன் மாறுபடும். ஒரே ஜோன்லேயே இப்போ நம்ம வேளச்சேரிலேயே 3 விதமாக பிரிச்சிருக்காங்க சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில். ஸோ அங்கங்கே எப்படி கடைகள் நிறைய ஓப்பனில் இருக்கோ அங்கெல்லாம் ஆர்டர் வரும். இதை பொறுத்த வரைக்கும் லேட் நைட்டில் ஆர்டர் எதிர்பார்க்கவே முடியாது. பகலில் ஓட்டுறதுக்கு தான் இதுக்கு வாய்ப்பு குயிக் டெலிவரி பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் வந்து குயிக் டெலிவரி ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 2000 ரூபாய்க்கு மேலே ஏர்ன் பண்ணணும், ஒரு நாளைக்கு ஏர்ன் பண்ணுறவங்களாம் தயவு செஞ்சு இங்கே வந்து ஜாயின் பண்ண ஆசைப்படாதீங்க. நீங்கள் எப்போவும் ஓட்டுற மாதிரி அதே ஓட்டிகிட்டு இருங்க. நார்மல் டெலிவரி ஓட்டுங்க. ஓகேயா, எக்ஸ்பிரஸ்க்கு வரானா வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு நீங்கள் எதிர்பார்க்குற அமௌண்ட் வராது. நீங்கள் உங்களை வந்து வெறுத்துருவீங்க, அதான் உண்மை. ஸோ அதாவது குயிக் டெலிவரிக்கு வந்துட்டிங்கன்னா வெறுத்துருவீங்க அப்படிங்கிறதான் உண்மை. இப்போ நீங்கள் நார்மலாக கொஞ்சம் ஓட்டுவீங்கள. ஸோ எனக்கு இவ்வளோ நேரம் ஓட்டினா போதும், மதிய பீக் நான் நைட் பீக் 2 பீக்கும் ஓட்டுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இன்சென்டிவ் முடிஞ்ச அளவுக்கு வந்து 5 கிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் எவ்வளோ இன்சென்டிவ் எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 ரூபா கொடுப்பாங்க. ஓகே, 5 கிக்ஸில் வந்து நீங்கள் 15 ஆர்டரு, ஆமாம் மன்னிக்கணும், அது ஆர்டர் கவுண்ட் இருக்குது. ஸோ 12 எத்தனை ஆர்டரும் ரீச் பண்ணோம்னா நமக்கு வந்து அந்த 200 இன்சென்டிவ் வரும். ஓகே ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் அப்படி லெவல் மாறும். ஓகே 12 to 16 ஆர்டர் பார்த்தா 8 கிக்ஸில் 16 ஆர்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த இன்சென்டிவ் அப்படி இதாகும். ஓகே லாக் ஆகும். கடைசியில் வந்து 10 கிக்ஸு 19 ஆர்டர் பார்த்தீங்கன்னா அந்த 225 ரூபா இன்சென்டிவ். ஓகே, இதனால் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்து குயிக் டெலிவரியில் வந்து இப்போ போய்கிட்டு இருக்குது. ஸோ குயிக் டெலிவரியை பொறுத்த வரைக்கும் நான் ஜாயின் பண்ண முச்சில் கம்மியாக தான் இருந்தாங்க மெம்பர்ஸ். இப்போ வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 25 மெம்பர்ஸ் அதிகமாக தான் இருக்கிறாங்க. ஸோ அதனாலவே ஆர்டர் இந்த வாரம் ஸ்லோவாக என்னன்னு தெரியல. நேற்றுக்கு சொல்ல போனால் ஆர்டர் ரொம்ப மட்டமாக போச்சு. அதுலேயும் ஒரு சில கடைகள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம உங்களுக்கு ரெகுலராக தெரிஞ்ச கடை தானே, KFCலாம் சொல்லவே வேணாம், அவங்களும் குயிக் டெலிவரியில் தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த கடைகளில் நமக்கு ஆர்டர் போச்சுன்னா வச்சுக்கலாம் வச்சு செய்கிறாங்க. ஓகே, குயிக் டெலிவரி அப்படிங்கிறத விட நார்மல் டெலிவரி மோடு மாதிரி ஆயிடுது. KFC போனால் ½ அன் ஹவருக்கு மேலே குறையாமல் ஆகுது. நேற்றுக்கு மட்டுமே 40 நிமிஷம் ஆச்சு KFCயில் இது பண்ணுறதுக்கு. ஓகேவா, அதனால் வந்து என்ன பண்ணுறது, இதெல்லாம் வந்து இருக்குது. பட் குயிக் டெலிவரியில் வந்து ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். தேவையில்லாதவங்க நான் சொன்ன ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் வந்து நார்மல் டெலிவரிக்கு மாறிக்கலாம். ஓகேவா, அதில் எந்த ஒரு பிரச்சனை கிடையாது. வேறு என்ன நினைக்கிறீங்க? வேறு உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்தில் கேளுங்க கீழே கமெண்ட்ஸில். நானே நிறைய மறந்துருப்பேன். ஓகே, ஏன்னா இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஒரே டேக்கில் பேசுவேன். அதனால் வந்து நான் எழுதி வைக்கலை, அப்படியே தோன்றதை டக்குன்னு பேசிடுவேன். ஓகேவா, அதனால் வந்து ஸ்கிரிப்ட் மாதிரி நம்ம எழுதலாம் செய்யலை. அதனால் வந்து மறந்துருப்பேன், நிறைய மறந்துருப்பேன். உங்களுடைய கேள்விகள் இருக்கும் பட்சத்தில் கமெண்ட்ஸில் போடுங்க. அதை ரிப்பீட் எடுத்து ஒரு வீடியோவில் பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்களுடைய சந்தேகங்களை TN90% இன்ஸ்டாகிராமில் மெசேஜோ அல்ல கால் பண்ணியோ கேளுங்க, ஆன்சர் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ அது மூலமாக தெரிஞ்சுக்கோங்க டவுட்டை என்ன பண்ணலான்ட்டு. ஸோ ஒரு சிலவங்க கேட்குறாங்க, ஒரு நாளைக்கு 1000 ரூபா எப்படி ப்ரோ எடுக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. 1000 ரூபா எடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. 2 பீக் டைம் ஓட்டினாலும் உங்களுக்கு 1000 ரூபா வந்துடும். ஓகே, ஒரே பீக்லேயே உங்களுக்கு 350 to 400 ரூபா வரைக்கும் எடுக்க முடியும். மதியம் அப்புறம் நைட்டும் அதே மாதிரி எடுக்கலாம். ஸோ இடையில ஒரு கிக்ஸு 2 கிக்ஸு எக்ஸ்ட்ரா ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான அமௌண்ட்டு கிடச்சிரும். ஓகேவா, 1000 ரூபா நீங்கள் எடுத்துடலாம் ஒரு நாளைக்கு. ஓகே, இன்சென்டிவோட. இதுதான் வந்து குயிக் டெலிவரியில் இருக்கிற இது. வேறு ஒன்றும் கிடையாது நினைக்கிறேன். ஸோ வழக்கம் போல வீடியோ பிடிச்சிருந்தால சொல்லிட்டேன் ஆரம்பத்திலேயே. ஸோ லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.